ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏபிடிஏ டாக்ஸ். ஸோ லாஸ்ட் டூ வீடியோஸில் நம்ம சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பார்த்தோம். இதெல்லாம் ஆங்குலர் இன்டர்வியூவில் ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஆங்குலருக்குள்ள ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஒரு ஒரு மாடியூல்ஸை பற்றி ஆன கொஸ்டின்ஸை இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேரக்டிவ்ஸ். ஸோ ஆங்குலரில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து டேரக்டிவ். ஸோ இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஒரு பிகினர் இன்டர்வியூஸில் பேசிக்காக நீங்கள் ஒரு பிகினர்ஸாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ வாட் இஸ் டைரக்டிவ் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, இன்கேஸ் ஒரு ரிக்ரூட்டர் உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கும்போது வாட் இஸ் டைரக்டிவ் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்கும்போது யூ ஹேவ் டு டெல் தட் ஆன்சர் ரைட். ஓகே, நான் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை நான் சொல்லலை, பட் ஃபர்ஸ்ட் டைரக்ட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் என்னென்னலாம் அந்த கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ரிக்ரூட்டர் உங்களை வாட் இஸ் டைரக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைரக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் அதோட டைப்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டிவ்னா என்ன? ஸோ டைரக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்குலரில் ஒரு டாம் எலமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டைரக்டிவ். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இந்த வேர்ட் கம்பல்சரி இருக்கணும். Directives are used to manipulate the DOM elements. ஸோ அது என்னடா மேனிப்புலேட் ஆஃப் த DOM elements அப்படின்னா ஒரு பி டேக்கோ இல்லை ஒரு பேராகிராஃப் டேக் ஒரு ஹெட்டிங் டேக். ஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அது கலரை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அது சில கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஹைட் பண்ணலாம், ஷோ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேனிப்புலேட் த டாம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் காம்பனன்ட் டைரக்டிவ், செகண்ட் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், தேர்ட் ஒன் இஸ் attribute டைரக்டிவ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கஸ்டம் டைரக்டிவ். சரிங்களா? ஸோ காம்பனன்ட் டெக்கரேட்டரில் டெம்ப்ளேட்குள்ள HTML எழுதுவோம். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு டாமோட எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ டாம் மேனிபுலேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு காம்பனன்ட் டைரக்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்னா ஒன்றும் இல்லை, என்ஜி ஃபார், என்ஜி இஃப் அந்த என்ஜி ஸ்விட்சை தான் வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ன்றது என்ஜி கிளாஸ், என்ஜி ஸ்டைல் அண்ட் தென் என்ஜி மாடல் டிசேபிள்லாம் வந்து ஆட்ரிபியூட் டைரக்டிவ். அந்த கடைசியாக முக்கியமான ஒன்று கஸ்டம் டைரக்டிவ். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ காம்பனன்ட், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆட்ரிபியூட் இது எல்லாமே இன்பிட் டைரக்டிவ். இது ஆங்குலரில் டிஃபால்ட்டாகவே கிரியேட் பண்ண டைரக்டிவ். நம்மளால கஸ்டம் டைரக்டிவும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டாக இதுலேருந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக கஸ்டம் டைரக்டிவ் கிரியேட் பண்ணுற கமெண்ட் என்ன, கமெண்ட் லைனோட கமெண்ட் என்ன. ஸோ கண்டிப்பாக என்ஜி, ஜி, டி அண்ட் டைரக்டரோட நேம். என்ஜின்றது ஆங்குலர், ஜி ஜென்ரேட், டின்றது டைரக்டரோட நேமை நம்ம இது பண்ணுவோம். ஸோ டைரக்டிவ்னா என்ன, அண்ட் தென் so what is the directive, and then types of directive, and how to create directive using command line. Sorry, what is the command for create directive, and then how to use custom directive. ஸோ இந்த கஸ்டம் டைரக்டிவ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, நம்மளோட கமெண்ட் லைனில் யூஸ் பண்ணி நீங்கள் டைரக்டிவ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த டைரக்டிவ் எப்படி ஒர்க் ஆகும்? இது வந்து நீங்கள் ஒரு 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 மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த டைரக்டிவ்லேருந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஸோ டைரக்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேங்களா? ஸோ டைரக்டிவ் நீங்க கிரியேட் பண்ணும்போது, அந்த டைரக்டிவ் டெக்கரேட்டர்ல செலக்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த செலக்டார்ல நீங்க என்ன செலக்டார குடுக்குறீங்களோ, அந்த செலக்டார வச்சு, அந்த டைரக்டிவ்ல என்ன எழுதுறீங்களோ, அது டாம் எலிமெண்ட்டுக்கு போகும். இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் டைரக்டிவ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரியல் டைம் சினாரியோ எப்படி அங்க அந்த கஸ்டம் டைரக்டிவ்க்குள்ள என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு பேஜ்ல 3 பி டேக் இருக்கு. ஸோ ஒரு 3 பி டேக்குக்குமே காமனா எனக்கு ஒரு கலர் வேணும்னு வச்சுக்கங்க. ஒரு கலர் வேணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கிறீங்க. இத நீங்க எப்படி எழுதுவீங்க? ஸோ நம்ம இது எப்படி எழுதுவாங்கன்னா, ஒரு டைரக்டிவ் எழுதி, அந்த டைரக்டிவ்ல செலக்டார்ல பி அப்படின்னு குடுத்துட்டு, பி டேக்ல வந்து என்ன கலர் கோடு வேணுமோ அத நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். பட் இந்த மாரி இல்லாம, என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 3 பி டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரெட் கலரும், செகண்ட் ஒனுக்கு ப்ளூ கலர் வரணும். தேர்ட் ஒனுக்கு வந்து கிரீன் வரணும். இந்த சினாரியோவ நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? இந்த சினாரியோவ நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? ஸோ இது எப்படி பாசிபிள் பண்ண முடியும்? அப்படின்னு கேட்கும்போது, நீங்க கண்டிப்பா டைரக்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டைரக்டிவ் தான் ஈஸி மெத்தட். இட்ஸ் அ கரெக்ட் மெத்தட். கஸ்டம் டைரக்டர் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கு செலக்டார் செட் பண்ணணும். அந்த செலக்டார் எல்லா பி டேக்குமே குடுத்து, ஒரு இன்புட் டெக்கரேட்டர யூஸ் பண்ணி, வர வேல்யூ வாங்கி அத பைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் கைஸ், சின்னதா நான் ஒரு லோக்கல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இது 4மே ஒரு பி டேக். ஸோ இங்க 4மே நான் வந்து ஒரு பி டேக்ல குடுத்துருக்கேன். தென் இப்போ எனக்கு 4க்குமே எனக்கு ஒரே கலர வந்து நான் காமனா மாத்தணும்னா, நீங்க CSSல பண்ணலாம். ஸோ நான் டைரக்டிவ் வச்சு நான் டைரக்ட்ல வச்சு பண்றேன்.
அண்ட் தென் நான் வந்து இங்கே ஒரு டைரக்டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஓப்பன் இன் இன்டர்னல் டெர்மினல் ஒரு ஃபோல்டருக்குள்ளே NGGT கலர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு டேரக்டிவ் கால். ஸோ எனக்கு ஒரு டேரக்டிவ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேரக்டிவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செலக்டார். ஸோ இந்த செலக்டார் நீங்கள் என்ன வேணாலுமே வச்சுக்கலாம். இது வந்து ஆட்ரிபியூட்னால அவங்க ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்எஸோட செலக்டார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நான் இங்கே பி அப்படின்னு கொடுத்தாலுமே அது இதுவாகிடும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ப்ரைவேட் கீயில் இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஸோ ப்ரைவேட் கீயில் ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் தான் எடுக்கிறேன். ஸோ இந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸில் என்ன கிடைக்கும்னா, நம்ம ஆக்சுவலாக இந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸில் என்ன கிடைக்கும்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டைரக்டிவை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஆப் டாட் HTML நான் இது பண்ண போகிறேன். ஸோ ஆப் டாட் TSல தென் இங்கே ஐ திங்க் டிக்ளரேஷன் நினைக்கிறேன். சாரி, இம்போர்ட்லேயே பண்ணலாம். ஸோ கலர்ன்ற ஒரு டைரக்டரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கன்சோல் டாட் லாக்குள்ள EL பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கன்சோல் கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட் ரெஃப்குள்ளே நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அது அங்கே வருது. ஓகேங்களா? அதாவது ஸோ இந்த செலக்டாரை நான் இங்கே மாற்றிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நான் ஒரு இதுவாக கொடுக்குறேன். பேரா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் எலமெண்ட். இப்போது இந்த பி டேக் எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி நீங்கள் பேரான்னு கொடுக்கணும். ஸோ இப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தா தான் அந்த எலமெண்ட் வரும். இன்கேஸ் நான் அதை வந்து EL டாட் நேட்டிவ் எலமெண்ட்னு ஒன்று கிடைக்கும். நான் அதை கன்சோல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு 1 and 2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த செலக்டார் நம்ம எங்கே கொடுக்குறோமோ அது இங்கே தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இங்கே பேரா அண்ட் தென் பேரா அது கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பேஜ்க்குள்ளேயோ இந்த ஒரு ஒரு சர்டன் பேஜஸ்க்குள்ளேயோ இருக்கிற எல்லா டேகுக்குமே எனக்கு இந்த கலர் வரணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் EL டாட் நேட்டிவ் எலமெண்ட் டாட் ஸ்டைல் ஈக்குவல் டு ஸ்டைல் டாட் கலர். நான் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே இந்த ரெட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது மட்டும் தான் இதை பண்ண முடியுமான்னு கிடையாது. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த 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 இது ஒன்று நீங்கள் இது பண்ணும்போது இந்த டைரக்டிவை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு எல்லா பேராகிராஃப் டேக்குமே எனக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு இதெல்லாம் வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கஷ்டம் விஷயத்துக்கு நீங்கள் இந்த டைரக்டிவ் யூஸ் பண்ணலாம். இப்போது மோஸ்ட்லி இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பேராக்கு ரெட்டு, செகண்ட் பேராக்கு க்ரீனு, தேர்டு பேராக்கு ப்ளூ, ஃபோர்த்து பேராக்கு பிங்க் சம்திங் இந்த மாதிரி எனக்கு இது வரணும். அது டேரக்டிவில் எப்படி ஸோ அது டேரக்டில் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ நம்மளோட கொஸ்டின். ஸோ இங்கே நான் இங்கே நான் இது இப்படி கொடுக்காம நான் இங்கே என்ன பண்ணுறேன், டைனமிக்காக க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி பண்ணலான்னா, இதுக்கு நீங்கள் ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இன்புட் டெக்கரேட்டர். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரைவேட் என்ன வேணால் வைக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இந்த பேராவையே நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு
இன்புட் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்புட் எங்கேருந்து வரும்னா, ஸோ ஜஸ்ட் டேக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பேரா இருக்கு. ஸோ இந்த இன்புட் இருக்கு. இப்போ இதையும் பேரா நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இது ரெண்டுமே அந்த காமெண்ட்ல ஒர்க் ஆகும். ஸோ ஒரு இன்புட் டெக்கரேட்டர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட், ஸோ செகண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த அந்த கொஸ்டின் தான் போகும். ஸோ ஒரு இன்புட் டெக்கரேட்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இதுக்குள்ள ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. இந்த ரெட், இங்கே வந்து க்ரீன், இங்கே வந்து ப்ளூ, இங்கே வந்து எல்லோ. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கன்சோல் எழுதுறேன். console.logல this.para அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சோல் என்ன கிடைக்கும்? வேல்யூ எப்படி எடுக்கலாம்னா, இது வந்து ஒரு ஸோ அதனால் நம்ம இப்படி தான் போகணும். ஸோ இங்கே ஒரு அன்டிஃபைன் அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஏன் அப்படி அன்டிஃபைன்டு வேல்யூ கிடைக்குது? சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்ஜி சம்திங் யூஸ் பண்ணிக்கிறேன். This is ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோன்ற ஒர்க்கர் ஏன்னா இப்போ என்ஜி அணிக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக ஸ்டார்ட் மாறாகும். ஸோ சிக்னல், அதாவது நான் இன்புட் சிக்னல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் சிக்னல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இன்புட்டுன்றது ஒரு டெக்கரேட்டர். அதை நம்ம சிக்னல் மூலியமாகவும் இப்போ வந்த அப்டேட்டில் அது இன்புட் சிக்னலாக மாற்றிருக்காங்க. ரெண்டுமே இருக்குது. ஸோ அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல். ஸோ அதை இப்போது எல்லாமே சிக்னல் பேஸில் வந்ததால் ஸோ அதையும் இன்புட் சிக்னல் பேஸில் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்டிவ் அட் த சேம் டைம் அது எல்லாத்துலேயுமே மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் டைரக்டிவை நீங்கள் ஒரு லைவ் எக்ஸாம்பிளில் எங்கே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் டேக் இருக்குது, எனக்கு இதுக்கு ஸ்டைல் வரணும், இது வரணுன்றத நானே 2-3 இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டைரக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் தென் அந்த டைப்ஸ்குள்ளே என்னென்ன வரும். ஸோ காம்பனன்ட் டைரக்டிவ், ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், ஆட்ரிபியூட் அண்ட் கஸ்டம் டைரக்டிவ். ஸோ நீங்கள் கஸ்டம் டைரக்டிவ் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு டாம் எலிமெண்ட்டை டைனமிக்காக குளோபலியும் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் டைரக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சினாரியோ கேட்பாங்க. ஒரு 3 பீடாக் இருக்குது, அதை நான் வந்து டைனமிக்காக எனக்கு எல்லா கலருமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்றப்போ நீங்கள் டைரக்டிவ் வச்சு தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த டைரக்டிவ்ன்றது நான் இன்னும் டெப்த்தாக நான் சொல்லிக் கொடுக்கல. நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி கேட்பாங்க, நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணுன்றதான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ டைரக்டிவ்ஸ் பார்க்கும்போது ஒரு 3-4 வேர்ட், நியூ டேர்ம்ஸ் வேர்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்கரேட்டர்ஸ், செகண்ட் ஒன் இன்புட். ஸோ இன்புட்னா என்ன, டெக்கரேட்டர்ஸ் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.